ரேஷன் அரிசியில் நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக இட்லி எப்படி பண்ணலான்னு பார்த்தரலாமா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அம்மா இப்போ காட்டுறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி இந்த குட்டி உலக்குக்கு ஒரு உலக்கு பார்த்தீங்க அப்படின்னா உளுந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெரிய உலக்குக்கு 2 உலக்கு ரேஷன் அரிசி எடுத்துக்கோங்க. வேறு எந்த அரிசி எடுக்க வேணாம், ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஷன் அரிசி தான். இந்த ரேஷன் அரிசி உளுந்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா ஃபஸ்ட்டு இந்த உளுந்து அரைக்கிறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி உளுந்து அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாவு அரைக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு 25 நிமிஷம் நல்லா அரைச்சதுக்கப்புறம் அம்மா ஓப்பன் பண்ணிட்டாங்க. நான் அரைச்ச மாவே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறாங்க. இருங்க, நான் பக்கத்தில் காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. ஓவர் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ஓவர் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். அண்ட் இதை அரைச்சி முடிச்சக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அம்மா அரிசியை வந்து அரைச்சி எடுத்துக்கிறாங்க. இதை பார்த்தீங்க, அதாவது இந்த அரிசியை வந்து ஒரு 15 மினிட்ஸ் அரைச்சிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் அரைச்சக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ 15 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த இது பார்த்திங்க அப்படின்னா அதை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம்னாங்க. அண்ட் இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா அம்மா நைட்டு வந்து அரைச்சிட்டாங்க. இதை மார்னிங் வந்து இட்லி ஊற்றிப்பாங்க. அண்ட் இன்னொரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நேற்று கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நான் வந்து கேட்டிருந்தேன் நீங்கள் இன்னும் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ரொம்ப சாரி சிஸ்டர், நாங்கள் ஆல்ரெடி இதை எடுத்து வச்சிட்டோம், பட் வாய்ஸ் கொடுக்க முடியாமல் இருந்துச்சு. அண்ட் இப்போ தான் வாய்ஸ் கொடுக்குறேன். அண்ட் இட்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் அல்ல ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குத்தி பார்த்தா கையில் ஒட்டக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம பிச்சு பார்த்தா அப்படின்னா சூப்பராக புசு புசுன்னு ரேஷன் அரிசியில் இட்லி ரெடி.